லேர்ன் பண்ணுறதுக்குரிய கோட் பிளாக்னு அந்த பிளாட்ஃபார்மை எப்படி எங்களோட பிசியில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கு உங்களோட பிசியில் உள்ள ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு கோட் பிளாக் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வர முதலாவது லிங்கை அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய்த்துருங்க. அதில் போய்த்துட்டு டவுன்லோட் த பைனரி ரிலீஸ்னு ஒரு லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளுக்க போனீங்கன்னா அதில் முதலாவது இது விண்டோஸுக்குரிய லிங்காக இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 4வது இதில் அதில் கம்பைலர் செட்டப் சேர்ந்த மாதிரியோ ஃபைல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு. லோடாகி முடிய ஒரு டவுன்லோட் பட்டன் ஒன்று ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இதில் ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிடுது. டவுன்லோட் ஆனது பிறகு அதில் போய்ட்டு உங்கள் டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ள போய்ட்டு அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஷோ ஆகும். அதில் எல்லா வார ஸ்டெப்புக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வார இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிட்டு அதுக்கு பிறகு நீ ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோ லான்ச் ஆகும். ஆட்டோ லான்ச் ஆனதுக்கு பிறகு இப்போ கம்பைலர் எல்லாம் கோடாக ரன் ஆகான்னு செக் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ ஒரு சேம்பிள் கோடை ரன் பண்ணி பார்ப்போம். அது சர்வர்ஸ் கொடுத்து சர்வ் பண்ணிவிட்டு ஃபைலை அதுக்கு பிறகு டைப் பண்ணுவோம். ரைட் சிம்பிள் கோட் மேக்கர். ரைட் ஓகே இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரைட் கரெக்ட் எங்கள்கிட்ட இது ரன் ஆகுது டன். அப்போ இந்த வீடியோவில் பிளாட்ஃபார்மை எப்படி எங்களோட பிசியில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதை பார்த்தோம். இனி அடுத்தடுத்து வர வீடியோவில் இதில் கம்ப்ளீட்டாக டுட்டோரியல்ஸ் வீடியோ வரும். தேங்க்யூ.